வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கையும் மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நல்வரம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் வெற்றியாக அமைதியாக வாழ வேண்டும். அதற்கு என்னென்ன வேண்டும் என்கின்ற போது, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு அன்பர் ஒரு முறை ஒரு கேள்வி எழுப்பினார். நாம் தெய்வத்தன்மையில் இருந்துதான் தவம் செய்த பிறகு நமக்காக இவையெல்லாம் கேட்க வேண்டுமா என்று நான் விளக்கினேன். பொதுவாக எல்லோருக்கும் அது தேவை என்று சொல்கிறேன். நீங்களே எண்ணி பாருங்கள், உடல்நலம் வேண்டுமா வேண்டாமா? பிறகு நீள ஆயுள், நாம் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். அறிவை அறிவதற்காக பிறந்து இருக்கின்றோம். அதற்காக அந்த வழியில் ப்ராசஸ் அதில் இருக்கின்றோம். அது நிறைவேற வேண்டும். அதற்கு இடையில் துண்டு போட்ட மாதிரி இந்த உயிரை விட்டுவிட்டால் வேலை முடியாது. ஆகவே நீளாயுள் வேண்டும். அடுத்தது நிறை செல்வம். இந்த உலகத்தில் வாழும் வரை வசதிகள் வேண்டுமல்லவா? எல்லாம் நல்லபடியாக எண்ணுவதுதான் நிறை செல்வம். உயர் புகழ் என்றால் என்ன? நம்முடைய செயல் எல்லோருக்கும் நல்லபடியாக அமைவது. அமையும்போது அதனால் பயன்பெற்ற மக்களுடைய பாராட்டுதல் தான் புகழ். ஆகவே புகழ் என்பது ஏதோ நமக்கு தனிப்பட்ட சொத்து அல்ல. நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை அளிக்கட்டும் என்பதுதான் புகழில் இருக்கக்கூடியது. கடைசியாக மெய்ஞானம். நாம் எந்த நோக்கத்தோடு பிறந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு மெய்ப்பொருள் விளக்கம் வேண்டும். இந்த ஐந்தையும் தான் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறேன். அருட்தந்தை அவர்கள், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதைக் காணாமல் நான் என்றிருந்து நலனழிந்தேன் பூரணமே என்று பட்டினத்தார் சொல்வதற்கு இணங்க, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி, உன்னுள்ளே அறிவு தெய்வமாக உள்ள உண்மை உற்றுப்பார், அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய் நீ. உன்னுள்ளே அறிவாக தெய்வம் உள்ளதை உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவரும் உன் உடன் பிறந்தோர் ஆவார் என்று ஒரு கவியில் குறிப்பிடுகிறார் அருட்தந்தை அவர்கள். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள்தான் என்ற அடிப்படையில் ஒரு திரைப்பட பாடல் நினைவுக்கு வருகிறது. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமென்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், உரிமையில் 4 திசை கண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம். ஒரு தாய் மக்கள்
மக்கள் நாம் என்போம். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம். தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம். ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம். ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றே எங்கள் குலம் என்போம். தலைவன் ஒருவன் தான் என்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். உலக சமாதானம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.